7th ஸ்டாண்டர்டோட சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வாங்க. ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும். விரதம் அப்படின்னா நோன்பு. முஸ்லீம்ஸ் வந்து விரதத்தை நோன்பு இருக்கிறதுன்னு தானே சொல்லுவாங்க. அந்த 40 டேஸை விரதம்னா என்ன, நோன்பு. குறி அப்படின்றது குறிக்கோள். இப்போ வேடர்கள்லாம் அந்த பறவையை பார்த்து என்ன பண்ணுவாங்க, குறி தானே வைப்பாங்க. குறினா அந்த பொருளை அடையிறதுக்காக அவங்க வைக்கிறதுக்கு பேர் தான் குறி. குறினா குறிக்கோள். பொழிகிற அப்படின்னா தருகின்ற. மழை வந்து பொழிகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தண்ணியை வந்து நமக்கு தரதுனால பொழிகிற அப்படின்னா தருகின்ற. ஒப்புமை அப்படின்னா இணை. ஒப்புமை இல்ல அற்புதம் தமிழ்நாட்டில்னு வரும்ல ஒரு பாடல், ஒப்புமை அப்படின்னா அதற்கு இணை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அற்புதம் அப்படின்னா வியப்பு. அற்புதம்னா என்ன, வியப்பு. அற்புதமாக இருக்குன்னா அதை வியந்து பார்த்து சொல்கிறாங்கன்னு அர்த்தம், வியப்பு. முகில் அப்படின்னா மேகம். மேகக்கூட்டங்களை முகில்னு தானே சொல்லுவோம். உபகாரி அப்படின்னா வள்ளல். ஒரு பொருளை வந்து கொடுக்குறவங்க, உபயம் செய்கிறாங்க. உபயம் உபயம்னு போடுவாங்க இல்லையா. இப்போ வந்து நம்ம கோயிலுக்குலாம் ஏதாவது கொடுக்கும்போது உபயம் உபயம் அப்படின்னு போடுவாங்களா. உபயம்னா வள்ளல், கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். வள்ளல் வள்ளல் தன்மையோடு கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த உபகாரி. உபகாரினா வள்ளல். சாந்தம் அப்படின்றது அமைதி. அமைதியாக இருக்கவங்கள சாந்தமாக இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, சாந்தம்னா அமைதி. மகத்துவம் அப்படின்னா சிறப்பு. மகத்துவம் மிக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா சிறப்பு மிக்கன்னு அர்த்தம். மகத்துவம்னா சிறப்பு. பேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள். பேதங்களற்ற சமூகம் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பேதங்கள்னா வேறுபாடுகள் இல்லாத சமூகம் அமையணும்னு அர்த்தம். பேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள். தாரணி அப்படின்னா உலகம். தரணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது தாரணின்னு போட்டிருக்காங்க. தாரணினா உலகம். தத்துவம் அப்படின்னா உண்மை. தத்துவம்னா ஃபிலாசபி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, அது பேர் உண்மை. தத்துவம்னா உண்மை. இரக்கம் அப்படின்னா கருணை சொல்லுவோம் இல்லையா, கருணை கூர்ந்து. ரெண்டுமே ஒன்று தான். இரக்கம்னா கருணை. வித்து விதை. ஈன அப்படின்னா வித்துன்னா தெரியும் உங்களுக்கு, விதை. ஈனன்னா பெற. கன்றுக்குட்டி ஈனுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கன்றுக்குட்டி பெறுது அப்படின்னு அர்த்தம். மாடு. ஈனன்னா பெற. நிலன் அப்படின்றது நிலம். நிலன்னா என்ன, நிலம். களை. களை தெரியும் உங்களுக்கு, நிலை வந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு வர லை வந்துச்சுன்னா வேண்டாத செடிகள் வந்து களை. ஓகேவா. நம்ம ஒரு பயிர் போட்டிருக்கோன்னா, ஒரு நெல்லே விளைய வச்சுருக்கோன்னா இடையில விளையிற அந்த தேவையில்லாத புட்களை தான் வந்து களை செடிகள் அப்படின்னு சொல்லுவோம். களைனா வேண்டாத செடி. பைங்குல் அப்படின்னா பசுமையான பயிர். பைங்குல்னா என்ன, பசுமையாக இருக்க பயிர்கள். வன் சொல் அப்படின்றது ரெண்டு சொல்லினா வந்து வன் சொல் அப்படின்னு வந்துச்சுன்னா கடும் சொல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ரெண்டு சொல்லினா வந்ததுன்னா வன் சொல்ல கடுஞ்சொல். கடுமையான சொற்களை வச்சு பேசுகிறாங்க இல்லையா. தகழி அப்படின்றது அகல் விளக்கு. தகழினா நல்லா எரியறதுக்கு பேர் தானே நம்ம தகழி அப்படின்னு சொல்லுவோம். தகழி அப்படின்றது என்னென்னா அகல் விளக்கு. ஞானம் அப்படின்னா அறிவு. ஞானம் பெற்றவங்கன்னா அறிவு பெற்றவங்கன்னு அர்த்தம். நாரணன் அப்படின்னா திருமால். நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பேர் திருமால். நாரணன் யார், திருமால். வையம்னா இந்த உலகம். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வரும் இல்லையா, வையம்னா உலகம். வெய்ய அப்படின்னா வெப்பக்கதிர் வீசும். வெய்ய கதிரோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெப்பக்கதிரை வீசும் சூரியன் அர்த்தம். வெய்யன்னா வெப்பக்கதிர் வீசும். சுடர் ஆழியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். சுடர் ஆழியான். ஆழியான்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய அந்த திருமால். இடர் ஆழி அப்படின்னா துன்பக்கடல். ஆழினா கடல்னு உங்களுக்கு தெரியும். இடர் ஆழினா இடர்னா துன்பம், ஆழினா கடல், அப்படின்னா துன்பக்கடல். சொல் மாலை அப்படின்னா சொல்லா பாமாலை. சொல் மாலைன்றது என்ன, பாமாலை. குழி அப்படின்றது நில அளவை பெயர் வந்து இந்த குழி. ஒரு குழி, 2 குழி, 10 குழி. வயல்லலாம் இந்த கணக்கு தான் சொல்லுவாங்க. ஒரு குழி இருக்குது, 2 குழி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. குழி அப்படின்னா நில அளவை பெயர். சான் அப்படின்றது நீட்டல் அளவை பெயர். ஒரு ஜான் 2 ஜான்லாம் சொல்லுவோம் இல்லையா கையை வச்சு, அது பேர் என்ன, நீட்டல் அளவை பெயர். நீட்டல் அளவை பெயர் வந்து ஜான். ஓகேவா. மணி அப்படின்றது முற்றிய நெல். மணிமணியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நெல் வந்து நல்லா முற்றிட்டு சார்ந்துருச்சுன்னா அந்த முற்றிய நெல்லை தான் வந்து மணி அப்படின்னு சொல்லுவோம். சும்மாடு அப்படின்றது வச்சிருக்க துண்டாலே வந்து தலையில் சுருட்டி வச்சுட்டு மேலே வந்து கட்டு தூக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, அது பேர் தான் சும்மாடு. பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணி சுருள். இப்போலாம் கட்டட வேலைக்கு போகிறவங்களாம் வந்துட்டு துணியை வந்து சுற்றி வந்து தலையில் வச்சுட்டு மேலே வந்து கல் சுமப்பாங்க இல்லையா, அதுக்காக வச்சுக்கிற அந்த துணி தான் வந்து சும்மாடு. சீலை அப்படின்னா உங்களுக்கே தெரியும், புடவை. மடை அப்படின்றதுக்கு வயலுக்கு நீர் வரும் வழி. ஓகேவா. மடை திறந்தாச்சு அப்படின்னு தானே சொல்லுவாங்க.
ஆற்றுலேருந்து தண்ணி வர வழியில் இருக்க அந்த இதை வந்து தூக்கி விடுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து மடை அப்படின்னு சொல்லுவாங்க. வயலுக்கு நீர் வரும் வழி. ஓகேவா? கழலுதல் அப்படின்னா உதிர்தல் அப்படின்னு அர்த்தம். நெல்மணிலாம் கலண்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கழலுதல்னா அது உதிர்ந்து கீழே விழுவுறது. பூவெல்லாம் வந்து உதிர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காம்புலேருந்து அது கலண்டுடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? உதிர்தல். மாரி அப்படின்னா உங்களுக்கே தெரியும், மழை. மாரி படம் கூட தெரியும் இல்லையா? மழை. வறண்டிருந்த அப்படின்னா வறண்டு இருந்த அப்படின்னு அர்த்தம். தண்ணியே இல்லாமல் பாலம் பாலமாக வெடிச்சு கிடக்கும் இல்லையா? அப்போ தானே வறண்டு போயிடுச்சு பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. வறண்டிருந்தனா வறண்டு இருந்த, தண்ணியே இல்லாமல் இருக்கிறது. வெட்டு காய்ச்சல் காஞ்சி கிடக்கிறதுக்கு பேர் தான் இந்த வறண்டிருந்த வறண்டு இருந்த. ஓகேவா? புகவா உணவாக. மடமகள் அப்படின்னா இளம் மகள். சின்ன பொண்ணுங்களை மடமகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்கினாள். நல்கிறதுனா கொடுக்கறது. கொடுத்தாள். நல்கினாள்னா கொடுத்தாள். முற்றில் வீட்டின் முன்னிடம். முற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வீட்டுக்கு முன்னாடி வந்து தூண் மாதிரி இருக்கும். தூணுக்கு பக்கத்தில் இருக்க இடத்த முற்றம் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டின் முன்னிடம் திண்ணை. இங்கு இந்த இடத்துல வந்து முற்றம்ன்றது வீட்டை குறிக்கிறது. ஓகேவா? வன்கீரை அப்படின்றது வளமான கீரை. வன்கீரைன்னா என்ன? வண்ணு 3 சுழின்னு வந்துச்சுன்னா வன்கீரை அப்படின்னா வளமான கீரை. முட்டை போய் முழுதாக சென்று. போய் முட்டிக்காதன்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துக்கு ஃபுல்லாக போயிட்டு இடிச்சுக்காதன்னு அர்த்தம். முட்டை போய் அப்படின்னா முழுதாக சென்று. மறித்தல் அப்படின்னா தடுத்தல். மறித்து சுவர் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. மறிச்சேன்னா அந்த இடத்த வந்து தடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். தடுத்தல். சரியா? மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல். ஓகே. எதிரிகளை தடுத்து தாக்குதல் இல்லைன்னா மண்ணை வெட்டி பாத்தி கட்டுறது. ஓகேவா? பரி அப்படின்னா தெரியும், குதிரை. கால் அப்படின்னா வாய்க்கால், குதிரையின் கால். ஓகேவா? அந்த கால் அப்படின்னாக்கா வாய்க்காலையும் சொல்லலாம், இல்லைன்னா குதிரையின் கால் பகுதியும் சொல்லலாம். பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள். பிரம்மா வந்து மனுஷங்களை படைச்சாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி படைப்பாளர்கள் இருப்பாங்களா? ஒரு சிற்பியாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயங்களை படைக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே வந்து பிரம்மாக்கள் தான். பிரம்மாக்கள்னா படைப்பாளர்கள். நெடி அப்படின்றது நாற்றம். நெடினா என்ன? நாற்றம் அடிக்கும். ஓகேவா? மழலை அப்படின்னா குழந்தை. குழந்தை பேசுகிற மொழி அப்படி இருக்கும், மழலையாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? மழலை அப்படின்னா குழந்தை. வனப்பு அப்படின்னு 2 சொல்லினா வந்தால் அழகு அப்படின்னு அர்த்தம். பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி. பூரிச்சு போயிட்டாங்க குழந்தை பேசுகிறத பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பூரிப்புன்னா மகிழ்ச்சி. மேனின்னா தெரியும், உடல். மேனின்னா உடல். வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புலி கோட்படா படிச்சிருப்போம் இல்லையா? வைப்புலி அப்படின்றது பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது, யாராலையும் எடுத்துக்க முடியாதுன்னு அர்த்தம். ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும். வாய்த்து ஈயில்னா கொடுக்கறது. வாய்த்துனா வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை அப்படின்னா கல்வி. விச்சை அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்வின்னு அர்த்தம். எத்தனைக்கும் அப்படின்னா முயலும். எத்தனைக்கும்னா என்ன? முயலும். வெற்பு அப்படின்றது மழை. ஓகேவா? வெற்புன்னா என்ன? மழை. கழனி அப்படின்னா தெரியும், வயல். நிகர் அப்படின்னா சமம். இவருக்கு நிகரானவர் அவர் அப்படின்னா இவருக்கு சமமானவர் அவர்னு அர்த்தம். நிகர்னா சமம். பருதி அப்படின்னா கதிரவன், வெய்யோன். பருதி இதெல்லாம் வந்து கதிரவன். ஓகேவா? அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு. அன்னதோர்னா என்ன? அப்படி ஒரு. கார்முகில்னா கார்னா தெரியும், மழை. மேகம். முகில்னா மேகம், கார்னா மழை, மேகம். ஓகேவா? துயின்று இருந்தார் அப்படின்னா துயின்றல் அப்படின்னா உறங்குதல் தானே. துயின்று இருந்தார்னா உறங்கி இருந்தார். ஓகேவா? துயின்று இருந்தார்னா என்ன? உறங்கி இருந்தார்னு அர்த்தம். உரு அப்படின்னா அழகு. உரு அப்படின்றது என்ன? அழகு. போழ பிளக்க. போழன்னா என்ன? 2 அப்படியே பிளந்துறது. வங்குள் அப்படின்னா காற்று. வங்குள் அப்படின்றது என்னது? காற்று. நிகான் நாவாய் ஓட்டுபவன். நீகான் அப்படின்னா என்னது? நாவாய் ஓட்டுபவன். ஓகேவா? பங்கம் அப்படின்னா தெரியும், கப்பல். எல்னா பகல். எல் அப்படின்ற குண்டுலா வந்துச்சுன்னா என்னது? பகல். கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த. கோடு உயர் அப்படின்றது கரை உயர்ந்த. மாட ஒள்ளெறி அப்படின்னா கலங்கரை விளக்கம். மாட ஒள்ளெறினா கலங்கரை விளக்கம். மதலை அப்படின்னா தூண். நெகிழி அப்படின்னா தீச்சுடர். ஓகேவா? மதலைனா என்ன? மதலைனா தூண். நெகிழி அப்படின்றது தீச்சுடர். அழுவம் அப்படின்னா கடல். அழுவம்னா என்ன?
கடல். வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம். வைக்கோல் வச்சு மூடாமல் இந்த சுண்ணாம்புகளால் பூசப்பட்ட மாடத்தை தான் என்ன சொல்கிறாங்க, வேயா மாடம்னு சொல்கிறாங்க. சென்னி அப்படின்னா உச்சின்னு அர்த்தம். சென்னின்னு என்ன, உச்சி. உறவு நீர்னா பெரும் நீர்பரப்பு. கடலை தான் உறவு நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும் நீர்பரப்பு எங்கே இருக்கும், கடலில் தான் இருக்கும். கரையும் அப்படின்னா அழைக்கும் அப்படின்னு அர்த்தம். காகம் கரைகிறது அப்படின்னு சொல்லுவோம்னா, காக்கா கரைக்குதுன்னா காக்கா வந்து அழைக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, கரையும்னா அழைக்கும். சூரன் அப்படின்னா வீரன். சூரனை போற்றி அப்படின்னு படம் கூட எடுத்திருப்பாங்க இல்லையா, அப்படின்னா வீரனை போற்றின்னு அர்த்தம். சூரன்னா என்ன, வீரன். பொக்கிஷம் அப்படின்றது செல்வம். பொக்கிஷமாக இந்த விஷயத்தை பாதுகாத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, முக்கால்வாசி செல்வங்களை தானே பாதுகாப்போம். பொக்கிஷம்னா செல்வம். சாஸ்தி அப்படின்றது மிகுதி. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சாப்பாடு போடும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு. ஜாஸ்தினா அதிகமாக இருக்குது, மிகுதியாக இருக்குன்னு அர்த்தம். விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு. இந்த வீடு ரொம்ப விஸ்தாரமாக இருக்குன்னு முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, விஸ்தாரம்னா ரொம்ப பெருசாக பெரும் பரப்போட இருக்குன்னு அர்த்தம். வாரணம். வாரணம்னா யானை. வாரணம் 1000 படம் இருக்கு இல்லையா, வாரணம்னா யானை. பரி அப்படின்னா குதிரை. பரிமேல் அழகர், குதிரை. சிங்காரம் அப்படின்னா ரொம்ப சிங்காரிச்சிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அழகுபடுத்திக்காதன்னு அர்த்தம். சிங்காரம்னா அழகு. கமுகுனா பாக்கு. கமுகுனா என்ன, பாக்கு. சிற்றில்னா சிறு வீடு. கண் அலை அப்படின்றது கற்குகை. கல்லலைனா என்ன, கற்குகை. யாண்டுனா எங்கே. ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு. பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு. ரொம்ப பரவசமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம். மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல். துஷ்டி கேட்டல்னா என்ன, துக்கம் விசாரித்தல். ஈன்று அப்படின்னா தந்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. கொம்புன்றது கிளை. கொம்பு, கொப்பு இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, கொம்புன்னா கிளை. அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை. அதிமதுரம் சாப்பிட்ருப்பீங்களே, இந்த சளி பிடிச்சா வாயில் வச்சுப்போம்ல, அது பேர் தான் அதிமதுரம். அது பயங்கரமாக இனிக்கும். அப்போனா அதிமதுரம்னா மிகுந்த சுவை, ரொம்ப இனிப்பாக இருக்கும், அதுதான் அதிமதுரம். ஓகேவா. கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட. கழித்திடனா மகிழ்ந்திட. நச்சரவும் விடமுள்ள பாம்பு. நச்சரவம் பாம்பு. நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு. விடுதி அப்படின்றது தங்குமிடம். ஹாஸ்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அதான் வந்து விடுதினா தங்குமிடம். ஓகே, இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.